எடுத்துடல. உள்ளிருப்பு தொடர் போராட்டம் வெல்லட்டும், உண்ணாவிரத போராட்டம் வெல்லட்டும். தமிழக அரசே, பீதாபுரம் பேரூராட்சி நிர்வாகமே, ரொம்ப மோசமா இருக்கு. அந்த சொன்னதுல வித்தியாசம் இருக்கா சார்? பாருங்க, அந்த ரோடெல்லாம் பாருங்க. ஒரு பைக்கில் ஒரு ஆள் போக முடியுமா? அந்த ரோடு தான் நம்ம இப்ப வந்த ரோடு தான் கீழக்கரைக்கு. அந்த பக்கம் போனா உங்களுக்கு கார் ரோடே தெரியும் சார். அது வலது பக்கம் ஒரு பேவர் பிளாக் ரோடு போவோம். இது பார்க்க ரொம்ப கொஞ்சம் டேமேஜ் இருக்கு. அந்த ஈட்டம்பாடு அந்த ரோடு இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க பேச்சஸ் எல்லாம் வந்து விட்டுக்கொண்டு பேச்சஸ் எல்லாம் அந்த எமர்ஜென்சி அதெல்லாம் ஜெனரல் ஃபண்ட்ல ஒரு 10 ரூபாய் வச்சு ஜெனரல் ஃபண்ட்ல இருந்து வச்சு பண்ணி விடுங்க சார். பண்ணி விட்டுறதுக்கு முதல்ல வந்து பேச்சு சட்டம் பண்ணுங்க. ஆனா வந்து ஏரியா நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து எஸ்டிமேட் பண்ணுங்க, மிக்ஸ் ப்ளஸ் கொடுங்க. எந்த போட்டோம் எந்த போட்டோ அது வந்தோடனே யாரு என்னன்னா அதை வந்து எவ்வளோ ஏரியா வருதோ அந்த கவர் வருது, அந்த 10 லட்ச ரூபா வரைக்கும் அதை கவர் பண்ணுவாங்க. பேச்சுனா இது வந்து மெஷர் பண்ண முடியாது. அங்கே தனித்தனியாக இருக்குது. வேணா ஸ்டார்ட் ஆகிற ஏரியா மட்டும் போட்டு விடுங்க. எந்த போட்டுங்க எது முக்கியத்துவம் கொடுக்கணும் இவங்கள்ட்டே கிளம்பி அந்த இடம். இது வந்து ரொம்ப வானாட்டா இருக்குது. ஸ்கீம்ல தான் இருக்கணும். இதுல வந்து ரிப்பேர் அட்டன் பண்ண முடியாது. அந்த ரோடு பாத்தீங்கன்னா அது ஓரளவு அட்டன் பண்ணலாம். அந்த காலனி இறங்குன்னு இந்த இது அது வரைக்கும் அது வந்து அட்டன் பண்ணி சார் சொன்னாங்கல்ல, அது ஃபுல்லாவே ரோடு போடணும். இப்போதைக்கு ஒரு டிஃபர் பண்ணது 10 ரோடு இப்போ பேச்சஸ் மட்டும் அது இது பண்ண முடியாது. ஸ்கீம்ல எடுத்துருவாங்க. அதே ஸ்கீம்ல எடுப்போம். இப்போதைக்கு அவங்க அவசரத்துக்கு அந்த மெயின் வந்து பேச்சஸ் மட்டும் வந்து எக்ஸ்பெக்ட் போட்டு ஒன்று தெரியல உடனே போட்டு சார் இதுவும் முன்னால அப்படித்தான் போட்டு அங்க விட்டாங்க. இதுவும் இப்போ கவுன்சில் வந்து எனக்கு தீர்மானம் பாஸ் பண்ணி சொல்லல. போட்டு அந்த ரோட பற்றி போடுங்க. அந்த ரோட மட்டும் நீங்க போட்டு திருப்பி கவுன்சில் பண்ணிருக்கீங்க. அமௌண்ட்டே கூட அமௌண்ட் ஒர்க் செலக்ஷன் பண்ணிருக்காங்க சார். ஆமா, இப்போ தலைவர் முன்னுரிமை மட்டும் அமௌண்ட் போட்டு கொடுக்குறாருன்னா அது எங்களுக்கு கோளாறே தலைவர் தானே. நீங்க கோளாறே தலைவர் எல்லாமே அவங்க பிரச்சனை இல்லை. அது முன்னுரிமையில அங்க போயிடும். அவருக்கு ஏரியாவுக்கு போயிடும். எம்எல்ஏ சொன்னாங்கல்ல, அது தலைவர் தேவையில்லை. எம்எல்ஏ கண்டிப்பா வந்து சட்டப்படி அவருக்கு ஏரியா ஓட சந்து பொந்தெல்லாம் போனா அது இது ஸ்கீம் பண்ண பிரச்சனை இல்லை. எம்எல்ஏ ஏன்னா பிரச்சனை இல்லை. எம்எல்ஏ பற்றி எல்லாம் பேசாதீங்க. சார் வந்து நம்ம பஞ்சாயத்தோட உள்ள வரவு செலவு அந்த பணத்துல உள்ள கவர்மெண்ட் இருந்து வரீங்க. ஜெனரல் ஃபண்ட்ல போதும். ஸ்கீம் எல்லாம் போற வரைக்கும் பண்ணுவோம். ஸ்கீம்ல கண்டிப்பா நம்ம என்ன இந்த ரோடு ஏற்கனவே பார்த்துட்டு வர ரோடெல்லாம்
நாள் உத்தரவு வாங்கிட்டு வந்தது. அதை கட் பண்ணிட்டாரு. இதெல்லாம் அடிச்சது தலைவர். அப்ப அவரை எங்களுக்கு அவர்கிட்ட எது பொறுப்போடும் இருக்கக்கூடாது. எங்க ரோடு சம்பந்தமா நடக்காது. ஆர்ப்பாட்டம் விரோதம் எங்களுக்கு கூப்பிடுங்க. நீங்க இருக்கிறீங்களா? இதோட இருக்கட்டு அண்ணா இருக்கிறேன் இல்லை 2 பேர். அவருக்கு எதிர்க்க மாட்டேன். உடனே கேட்டது நான் பொறுப்பு நான் வேலையை ரீத்தாபுரம் முதல்நிலை பேரூராட்சி 7வது வார்டு ரீத்தாபுரம் முதல் ஈத்தம்பாடு சாலை, கரிக்கி முதல் கீழ் கரிக்கி சாலை மற்றும் கரிக்கி முதல் செம்மங்கால் சாலைகள் சீரமைக்க கோரி 22/7/2026 புதன்கிழமை ரீத்தாபுரம் பேரூராட்சி அலுவலகத்தில் காலை 10 மணி முதல் உள்ளிருப்பு போராட்டம். மேற்படி சாலை பணிகளை துரிதமாக செய்து முடிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுதல் தொடர்பாக பார்வை. உதவி செயற்பொறியாளர் பேரூராட்சிகள் கன்னியாகுமரி பிரிவு அவரது நேரடி தள ஆய்வு மற்றும் அறிவுரை நாள் 22/7/2026. 2 தொடர்புடைய இதர ஆவணங்கள். ரீத்தாபுரம் பேரூராட்சி 7வது வார்டுக்குட்பட்ட ரீத்தாபுரம் முதல் ஈத்தம்பாடு சாலையை உதவி செயற்பொறியாளர் கன்னியாகுமரி பிரிவு அவர்கள் ஆய்வு செய்து துரிதமாக இச்சாலையை சிமெண்ட் தரமாக மாற்ற பொது நிதியிலிருந்து 10 லட்சம் மதிப்பீட்டு தொகையில் தொழில்நுட்ப அனுமதி 27/7/2026 நாள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இதனைத் தொடர்ந்து ஒப்பந்த புள்ளி மற்றும் தேவையான தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உரிய விதிமுறைகளை பின்பற்றி இச்சாலை செய்து முடிக்கப்படும் என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. ஏனைய கரிக்கி முதல் கீழக்கரிக்கி சாலை மற்றும் கரிக்கி முதல் செம்மங்கால் சாலைகள் அரசு திட்ட நிதி கருத்துரு சமர்ப்பிக்கப்பட்டு முன்னுரிமையின் அடிப்படையில் விரைவாக பணி செய்து முடிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. இவர் செயல் அலுவலர் ரீத்தாபுரம் முதல்நிலை பேரூராட்சி நகர்.